திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் EPS பிரச்சாரம் மேற்கொண்டார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். இப்போ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி, அதுல அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி அமைச்சிருக்கிறோம். அதுல தேசிய ஜனநாயக கூட்டணி, இந்த கூட்டணியில அதிமுக சார்பா உடுமலைப்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் முன்னாள் அமைச்சர் அறிமுக திரு உடுமலைப்பேட்டை கே. ராதாகிருஷ்ணன் நிறுத்தப்பட்டிருக்கிறார். அதேபோல திருப்பூர் வடக்கு சட்டமன்ற தொகுதியில் முன்னாள் அமைச்சர் அறிவிச்சார் MSM ஆனந்தன் அவர்கள் நிறுத்தப்பட்டார். காங்கேயம் சட்டமன்ற தொகுதியில் திரு முன்னாள் MLA திரு NSN நடராஜ் அவர்கள் நிறுத்தப்பட்டிருக்கிறார். பல்லடம் சட்டமன்ற தொகுதியில் திரு பல்லடத்தில் அண்ணன் KP பரமசிவம் முன்னாள் MLA அவர்களே நிறுத்தப்பட்டிருக்கிறார். தாராபுரம் தொகுதியில் திருமதி P. சத்யபாமா அவர்களே நிறுத்தப்பட்டிருக்கிறார். 5 பேருக்கும் இரட்டை லட்சத்திலே வாக்களிக்க வேண்டும். நம்ம சின்னம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சின்னம், அம்மாவின் சின்னம், உழைப்பாளின் சின்னம், தொழிலாளியின் சின்னம், விவசாயியின் சின்னம், ஏழையின் சின்னம், வெற்றி சின்னம். வாக்களிப்பீர் இரட்டலைக்கு. அதே போல நம்முடைய கூட்டணியில் தேசிய ஜனநாயக கூட்டணி, இதுல பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக திருப்பூர் தெற்கு சட்டமன்ற தொகுதியில் அந்த கட்சியின் சார்பாக திரு S. தங்கராஜ் அவர்களே நிறுத்தப்பட்டிருக்கிறார். அவருக்கு தாமரை சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும். என்ன சின்னம்? என்ன சின்னம்? தாமரை சின்னத்திலே அவர் வாக்களித்து வெற்றி பெற செய்யணும். அதே போல நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக மரியாதைக்குரிய TTV அவருடைய ஆசி பெற்ற வேட்பாளராக படத்தகுளம் சட்டமன்ற தொகுதியில் அண்ணன் C. சண்முகவேல் அவர்கள் நிறுத்தப்பட்டிருக்கிறோம். அவருக்கு குக்கர் சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும். என்ன சின்னம்? என்ன சின்னம்? அதிமுக வேட்பாளருக்கு இரட்டலை சின்னம். அதே போல பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளருக்கு தாமரை சின்னம். அதே போல அம்மா மக்கள் முன்னேற்ற கழக கட்சி குக்கர் சின்னம். ஆக நிறுத்தப்பட்ட நம்முடைய வேட்பாளர் 7 பேரும் முத்தான வேட்பாளர். கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வந்து உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய வேட்பாளர். அப்படி அற்புதமான வேட்பாளர்கள். அவர்கள் அந்தந்த சட்டமன்ற தொகுதியிலே சேவை செய்ய ஒரு வாய்ப்பை தாருங்கள் என்று அன்போடு கேட்டு அவர்களுக்கு வாக்களித்து அவர்கள் 7 பேரை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் அனைவருடைய பாதம் தொட்டு வணங்கி கேட்டுக்கிறேன். இப்போ திரு ஸ்டாலின் இன்றைக்கு கருப்பு சட்டை போட்டுக்கிட்டு இருக்காரு. திரு ஸ்டாலின் அவர்களே, மே 4ஆம் தேதிக்கு பிறகு கருப்பு சட்டை போட்டுக்க போட்டுக்குவாங்கல்ல, போட வைப்பீங்கல்ல. எதுக்கு கருப்பு சட்டை போட்டாரு? இன்றைக்கு நம்முடைய இதயம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் பெண்களுக்கு 33% இட ஒதுக்கீடு சட்டமன்றத்தில் நாடாளுமன்றத்தில் வேண்டும் என்று முதல் குரல் கொடுத்த கட்சி அதிமுக கட்சி. நான் எம்பியா இருந்தேன். 1998 எம்பியா இருந்தேன். அம்மாவுடைய உத்தரப்படி அன்றைய தினம் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் இருந்தது. 1998 மறைந்த வாஜ்பாய் அவர்கள் பாரத பிரதமர். அன்றைய தினம் அம்மாவுடைய வேண்டுகோளை ஏற்று பாரத பிரதமர் மரியாதைக்குரிய வாஜ்பாய் அவர்கள் இந்த 33% இடஒதுக்கீடை நிறைவேற்றலாம் சொல்லி நம்முடைய அதிமுக கட்சி சேர்ந்த அண்ணன் தம்பித்துரை அவர்கள் சட்டத்துறை அமைச்சராக இருந்தார். அப்பொழுது அந்த மசோதாவை நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்கின்ற பொழுது அந்த இப்போ இந்தியா கூட்டணியில் அங்க வைக்கிறாங்களே முலாயம் சிங் யாதவ் அவருடைய கட்சி சேர்ந்த MP நம்முடைய சட்டத்துறை அமைச்சர் அண்ணன் தம்பித்துறை கையில் மசோதாவை படிச்சுக்கிட்டு இருக்கும்போது பிடுங்கி கிழிச்சு வச்சுட்டார். அப்ப நின்று போச்சு. மாண்பு அம்மா அவர்கள் அப்பொழுதே பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடை கொண்டு வந்த பெருமையை சேர்த்தவர் அம்மா.
இன்றைக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பெண்களுக்கு உரிமை வேண்டும், பெண்களுக்கு சம வாய்ப்பு அளிக்க வேண்டும், பெண்களும் இன்றைய தினம் ஆண்களுக்கு இணையாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படி பெண்களுடைய உரிமையை நிலைநாட்டுகின்ற விதமாக சட்டமன்றத்திலும் நாடாளுமன்றத்திலும் 33% இடம் கிடைக்க வேண்டும், இடஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று ஏற்கனவே சட்டம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டு இன்றைக்கு அதுக்கு வடிவம் கொடுக்கிறாங்க. இப்பொழுது பாராளுமன்றத்தினுடைய இன்றைக்கு தொகுதி பாராளுமன்ற தொகுதி பாராளுமன்ற வரைமுறை அதை டீலிமிட்டேஷன் அதை செய்யறதுக்கு இன்னைக்கு அறிவிச்சாங்க. எங்க இருக்கிற ஸ்டாலின் என்ன சொன்னாரு? கருப்பு சட்டை போட்டுட்டார். இது கருப்பு சட்டை போட்டு ஊரு பூரா கொடியேற்றவன்னாரு. நானும் இன்னைக்கு கோயம்புத்தூர்ல இருந்து மேட்டுப்பாளையத்திலிருந்து அவனாசி வழியா ஊர் வரைக்கும் வந்துட்டேன். எங்க திருப்பூர் வரைக்கும் ஒரு வீட்டில் கூட கொடியேற்றல. எதுக்கு? தமிழ்நாட்டுடைய நாடாளுமன்றத்துடைய எண்ணிக்கை குறைஞ்சு போயிடும் அப்படின்னு சொன்னார். நான் ஏற்கனவே தெளிவுபடுத்தினேன், காலையிலேயே பேசினேன். கோயம்புத்தூர் கூட்டத்தில் அறிவிச்சார் திரு வேலுமணி அவர்கள். கோயம்புத்தூர் தெற்கு சட்டமன்ற தொகுதியில் நடந்த பொதுக்கூட்டத்தில் பேசினேன், அப்பொழுதே தெளிவுபடுத்தினேன். நம்முடைய உள்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள் தெளிவுபடுத்திட்டாரு. தமிழ்நாட்டில் நாடாளுமன்றத்தினுடைய எண்ணிக்கை சதவீதம் குறையாது, எண்ணிக்கை சதவீதம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்படின்னு சொன்ன பிறகும் அவர் வேணுன இப்போ மாலையில் நடந்த 7 மணிக்கு கூட்டம், 7 மணிக்கு கூட்டத்தில் பேசுறாரு கருப்பு சட்டை போட்டு. அப்போ என்ன சொல்றாரு? இதுக்கு முந்தி காலையில் சொன்னது திரு எடப்பாடி பழனிசாமி திரு உள்துறை அமைச்சர் ஒரு கூட்டத்தில் பேசுறது வச்சுக்கிட்டு சொல்றாரு அதை போய் தண்ணியில் எழுதி வைக்கணும்னாரு. இப்ப சாயந்தரமும் 6 மணிக்கு உள்துறை அமைச்சர் தெளிவுபடுத்தி விட்டார். தமிழ்நாட்டுக்கு இந்த பாராளுமன்ற தொகுதி வரையறை 59 அறிவிச்சிட்டார். 59. நீ தமிழ்நாட்டுடைய எம்பி 59. ஏற்கனவே பாராளுமன்ற சதவீதம் இப்ப இருக்கிறது 7.18. 7. ஸ்டாலின் சொல்ல இது குறைஞ்சிரும் அப்படின்னு கருப்பு சட்டை போட்டுட்டு இருந்தார். இப்போ 7.23. 7. அப்ப 5 ஏறி போச்சு. 5 ஏறி போச்சு. சட்டை கழட்டிட வேண்டியதானே? சட்டை போட்டுட்டு தெரியலாமா? நான் காலையில் சொன்னது உண்மையாயிட்டது இல்ல. சரி, ஒரு நாட்டினுடைய முதலமைச்சர் 6 மணிக்கு பாராளுமன்றத்தில் உள்துறை மந்திரி பேசிட்டாரு. அதுக்கு பிறகு கருப்பு சட்டை போட்டுக்கிட்டு 7 மணிக்கு எடப்பாடி பழனிசாமியுடைய பேச்ச தண்ணீர் எழுதி வைக்கிறார். ஏப்பா, நான் எத்தனை முறை தான் தொண்டை காய கத்துறது? ஏப்பா, நான் தான் இல்லைன்னு சொன்னேன். ஆனா நீங்க திரு ஸ்டாலின் இல்ல, எடப்பாடி பழனிசாமி வேணுமென்றே திட்டமிட்டு தமிழகத்தை வஞ்சிக்கிறார், இன்றைக்கு மத்தியில் இருக்கின்ற ஆட்சியாளருக்கு அடிமை அப்படிலாம் பேசிட்டு இருந்தார். நான் இல்லவே இல்லை. ஏற்கனவே உள்துறை அமைச்சர் தெளிவுபடுத்தி விட்டார். தமிழ்நாட்டில் நாடாளுமன்ற தொகுதியுடைய எண்ணிக்கை குறையாது, ஏற்கனவே இருக்கின்ற சதவீதத்துக்கு குறையாதுன்னு சொல்லிட்டார். அப்படின்னு சொன்ன பிறகு இப்ப கருப்பு சட்டை போட்டுக்கிட்டு 6 மணிக்கு சொல்லி 7 மணிக்கு பேசுறீங்க அப்படின்னு அந்த நாட்டினுடைய தமிழ்நாட்டுடைய நிலைமை என்ன? ஒன்னும் தெரியாத முதலமைச்சர் தானே. உங்களுக்கு உளவுத்துறை இருக்குல்ல, உளவுத்துறை கையில் இருக்குதுல்ல, உளவுத்துறை என்ன சொல்லியிருக்கணும்? கருப்பு சட்டை கழட்டிருங்க. உண்மையான அரசாங்கமா இருந்தா கருப்பு சட்டை கழட்டிருங்க. நீங்க வைத்த கோரிக்கை இல்ல, நிறைவேற்றிட்டாங்க, அதுக்கு மேல நிறைவேற்றிட்டாங்க. நீங்க என்ன நினைச்சீங்களோ அதுக்கு மாறா மத்திய அரசாங்கம் எல்லாம் சமமா, இந்தியாவில் இருக்கிற அனைத்து மாநிலத்துக்கும் சமமா தமிழ்நாட்டில் நாம என்ன கோரிக்கை வச்சோமோ அது நிறைவேற்றப்பட்டு விட்டது. ஸ்டாலினுடைய முகத்தில் கரி பூசியாச்சு. அது மட்டுமல்ல,
இன்றைக்கு இன்னொருத்தர் பேசுறார், சிதம்பரம் பேசுறார். காலையிலிருந்து டிவியில் ஓடுது, சன் டிவியில் நேரத்திலிருந்து ஓடுது. எடப்பாடி பழனிசாமி ஏற்கனவே முதலமைச்சராக இருந்தார், பிரதான எதிர்க்கட்சி தலைவராக இருந்தார். இன்றைக்கு அமித்ஷா சொன்னார் நடந்துருக்குமா அப்படின்னாரு. நடந்துட்டு இல்லை. அவர் சொன்னார், அவர் சொன்னபடி அவர் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றிட்டார். இனிமேல் என்ன முகத்தை வச்சுட்டு இருக்க போறீங்க? நாட்டு மக்கள் எப்படி பார்ப்பீங்க? ஏற்கனவே செஞ்சது கிடையாது, பாய்ச்சது மட்டும் நாட்டுக்கு செஞ்சிருக்காரா? ஏங்க, தமிழ்நாட்டில் ஒரு அற்புதமான வாய்ப்பு கிடைச்சது. உள்துறை மந்திரி, நிதியமைச்சர் ஏதாவது செஞ்சாரா? திருப்பூருக்கு நிதி கொடுத்தாரா? தமிழ்நாட்டுக்கு பெரிய திட்டத்தை கொடுத்தாரா? அவரு நம்மள பேசுறதுக்கு தகுதி இருக்குதா? ஏங்க, எவ்வளவு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி, எவ்வளவு பெரிய வாய்ப்பு. ஒரு நிதியமைச்சர், இந்திய நாட்டுடைய நிதியமைச்சர், தமிழ்நாட்டில் பிறந்தவர், தமிழ்நாட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர். அப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டுக்கு தேவையான நிதி அள்ளி கொடுக்க வேண்டாம்? கொடுக்க முடியாது, மனசு வராது. ஓட்டு வாங்க வரைக்கும் என்ன வேணாலும் பேசுவாங்க. ஓட்டு வாங்கிட்டா மக்களை மறந்துடுவாங்க. அப்படிப்பட்ட தலைவர்கள் தான் நம்மள விமர்சனம் செய்யறாங்க. திரு ப. சிதம்பரம் அவர்களே, நீங்க மூத்த அமைச்சராக இருந்தீங்க, மூத்தவர். நாங்க பேச ஆரம்பிச்சா நல்லா இருக்காது. ஆக வேண்டுமென்ற திட்டமிட்டு திரு ஸ்டாலினுடைய பேச்சை கேட்டுக்கிட்டு அவருக்கு வக்காலத்து வாங்கி பேசுறீங்களா? வாங்கி கட்டிக்குவீங்க. நமக்கு ஒன்றும் தெரியாதான், நாங்க ஒன்றும் தெரியாதே இருக்கட்டும், ஆனா நாங்க சாட்சிட்டோம்ல. நீங்க எல்லாம் தெரிஞ்சவங்க தானே. உள்துறை மந்திரியா இருந்தீங்க, இந்த நாட்டுக்கு நிதியமைச்சராக இருந்தீங்க. அப்ப நாங்க வேண்டுகோள் வச்சது நிறைவேற்றிட்டாங்களோ? நீங்க இல்லவே இல்லை, நிறைவேறாது அப்படின்னு நீங்க உங்களுடைய பேச்ச மக்களிடத்தில் அவதூறு பிரச்சாரத்தை பரப்புனீங்க. திமுக தலைவர், இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின், அவருடைய கூட்டணி கட்சி தலைவர் அறிக்கை மேல அறிக்கை தினம் ஓடிட்டு இருந்தது. இன்னைக்கு போறோம், அதுக்கு பூரா முட்டுப்புள்ளி வச்சாச்சு. திரு ஸ்டாலின் அவர்களே, அண்ணா திமுகவை நீங்க பலவீனமா நினைக்காதீங்க. அண்ணா திமுக தொண்டன இருக்கிற வலுவு கூட உங்களுக்கு இல்ல. அண்ணா திமுக தொண்டனுக்கு இருக்கிற வலுவு கூட முதலமைச்சருக்கு இல்ல. புரிஞ்சு பேசுங்க. அவர் டம்மி பீஸ்ட்டார். நீங்க சொல்ல மாதிரி இந்த மங்குனியா இருக்கிற காரணத்துல தான் 6 மணிக்கே உள்துறை அமைச்சர் நாடாளுமன்றத்தில் தெளிவா சொல்லிட்டார். அதுக்கு பிறகு என்ன பண்ணணும்? உடனே ஆளுங்கட்சியில் இருக்கிற முதலமைச்சர் உளவுத்துறையின் மூலமாக இல்லது ஏதாவது 37-39 பேர் எம்பி இருக்காங்கல்ல, ஒருத்தராவது சொன்னாங்களா? ஒருத்தராவது முதலமைச்சர்கிட்ட தொடர்பு கொண்டு ஐயா இப்படி இல்லை, நாம நினைத்ததை விட கூடுதல் சதவீத இடம் கிடைச்சிருக்குது அப்படின்னு ஒருத்தராவது சொல்லியிருக்காங்களா? அங்க வேஸ்ட் லக்கேஜ் எல்லாம் 39 பேரும் போய் பெஞ்ச தேய்ச்சிக்கிட்டு இருக்குது. 39 எம்எல்ஏ 39 எம்பி நாடாளுமன்றத்தில் பெஞ்ச தேய்க்கிறது கரெக்ட். நினைச்சு பாருங்க. இந்த 39 எம்பி எப்ப பார்த்தாலும் ஸ்டாலின் சொல்றார், 2024 எங்கள் திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி 39 இடத்துல வெற்றி பெற்று சொல்றார். என்ன செஞ்சாரா? ஓட்டு போட்ட மக்களை நினைச்சு பார்த்தீங்களா? அதே அண்ணா திமுக எண்ணி பாருங்க. நாம 37 பேர் இருந்தோம், ஜெயிச்சு 37 பேர் இருந்தாங்க. அப்போ நம்முடைய காவிரி நதிநீர் பிரச்சனை உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு அளிக்கப்பட்டது. அந்த தீர்ப்பை நடைமுறைப்படுத்த மத்திய அரசு காலதாமதம் செஞ்சது. பல கோரிக்கை வச்சோம், அப்போ காலதாமதம் செஞ்சது. உடனடியாக உச்ச நீதிமன்ற தீர்ப்பை அமல்படுத்த வேண்டும் என்று நம்முடைய நாடாளுமன்ற அண்ணா திமுக நாடாளுமன்ற 37 பேர் 22 நாட்கள் நாடாளுமன்றத்தில் முடக்கணும். 22 நாட்கள் இந்திய நாட்டுடைய நாடாளுமன்றம் 22 நாட்கள் ஒத்தி வைக்கப்பட்டது. நடக்கல. யாரு? ஓட்டு போட்ட மக்களுக்கு அவருடைய குரலை ஒழிச்சது அண்ணா திமுக எம்பி. ஒழிச்சோம்ல.
ஆக இது அதிமுக நிலைப்பாடு. திமுக ஓட்டு வாங்க வரைக்கும் தான். ஓட்டு வாங்கிட்டா மக்களை மறந்துடுவாங்க. அப்படிப்பட்ட கட்சி திமுக கட்சி. இதே நீட் சொன்னாங்கல்ல, நீட்டை ரத்து செய்ய சொன்னாங்க. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.